ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் பேக் டு மாடர்ன் விளாக்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோகமான ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். ராகுல் டிக்கி, எல்லாரும் தெரியும், இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி, எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பர்சன், நல்ல ஒரு மனசு, நல்ல ஒரு செயலை செஞ்சிட்ருக்கக்கூடிய மனுஷன். ஜஸ்ட் 27 உயிர் பிரிந்தது அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். இந்த ஃபோட்டோவை தான் வந்து என்னோடய ரூம்மேட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி போட்டிருந்தாரு. நான் டக்குன்னு ஆர்ஐபின்னு போட்டோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். ஒருவேளை இவரை மாதிரியே ஒருத்தர் இருக்காரோன்னு நினச்சி நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கேட்டேன் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. ஸோ இவர் இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாங்க. இவன்ட்டு போட்டுருந்தான்றாங்க, போலன்றாங்க. அது காரணமே கிடையாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு சேஃப்டிக்கு, அவ்வளோதான். புரியுதுங்களா? கவர்மெண்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி தான் ஹெல்மெட். நீங்கள் பைக்கில் ஸ்லோவாக போனீங்க அப்படின்னா எந்த விபத்தும் யாருக்குமே ஆக்சிடென்ட் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் போகிற ஒரு வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கும் ஆபத்து. மேக்ஸிமம் ஒரு 60 இல்லைன்னா 50, மேக்ஸிமம் 60 போகணும், அவ்வளோதான். உங்களால் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்கள் பைக் உங்கள் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 120 போகிறேன், 100 போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி நீங்களே வந்து 108 கூப்பிட்றதா அர்த்தம். புரியுதுங்களா? இவர் ராகுல் டிக்கி அவர்கள் நல்ல ஒரு மனிதர். எல்லாம் கேட்ட உடனே ரொம்ப எனக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா இது, இப்படிலாம் நடக்குமாடா, எதிர்பாருங்கன்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி தான் இந்த கதை இருக்குது. ஸோ இவரோட மரணன்றது ரொம்ப ஏற்றுக்கூடாத ஒன்று, ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. 2025 என்ன ஆரம்பமே இப்படி இருக்குன்னா போக போக என்ன போகுதுன்னு தெரியல. அப்படிலாம் இல்லை, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. பைக்கில் போகும்போது ஸ்லோவாக போங்க. அதனால் நீங்கள் ஸ்லோவாக போனீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க பைக்கை. ஸோ உங்களுக்கும் சேஃப்டி, மற்றவங்களுக்கும் சேஃப்டி. இதுலேருந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு நகைச்சுவை நடிகர், நம்மளை சிரிக்கக்கூடிய மனிதர். இப்போ அவங்க ஃபேமிலி, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எனக்கு கஷ்டம். அப்படின்னா அவங்க அம்மாவும் அவங்க ஒய்ஃபுக்கும் தான் ரொம்ப பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய வலி. அவனால் ஏற்றுக்க முடியாது. அவங்க நினச்சி பாருங்கள், நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவர்கிட்ட பிடிச்சதே இவரோட காமெடிலாம் அந்த அளவுக்கு காமெடி பண்ண மாட்டார். அந்த பாடி ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இல்லாத மக்களுக்கு செய்வார் இல்லையா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இப்போது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போவும் நம்ப முடியல. இவர் தான் போனதா என்னால் வந்து மரணத்தை ஏற்றுக்க முடியல. ஆக்சிடென்ட்டுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் ஒரு மரணத்தை இப்போவும் ஏற்றுக்க முடியல. ஓகே, ஆக்சிடெண்ட்டும் வந்து நடக்கிறது தான் ஓகே. ஆனால் உயிர் பிரியுமுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணேன். சரி, எப்படியும் வாய்ப்பு இல்லை, சும்மா போடுறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே நியூஸ்லேயே போட்டதுக்கப்புறம் என்னால் நம்பி தான் ஆகணும், வழியே இல்லை. ஸோ சிறந்த கலைஞர், நடிப்பாளையும் அவரோட பாடி லாங்குவேஜ், அப்புறம் சிறந்த டான்ஸர் எல்லாம் பண்ணி இப்போது அவர் இல்லைன்னும் போது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது இப்போது. ஸோ ஓகே, இனிமேலாவது யாரும் போகக்கூடாது அப்படின்னா, யாரும் பிரியக்கூடாது அப்படின்னா, உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது, உங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வாழ்க்கையில் பொறுமைன்றது கடலிலும் பெரியது. படிச்சிருப்பீங்க, 10th இல்லை 12th படிச்சிருப்பீங்க. நான் படிச்சிருக்கேன், அதை நான் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொறுமையாக இருங்க, பொறுமையாக போங்க. வாழ்க்கையில் எதுவுமே அவசரப்படாதீங்க. பைக்கில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் செயல்முறையிலும் சரி, செயல்பாட்டிலும் சரி, பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையாக இருங்க. நீங்கள் உலகத்தையே ஆளலான்றத கருத்து ஒரு ப்ராவபே இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ண முடியாதீங்க அந்த ப்ராவபை. ஸோ தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.